ஆசைப்படுகிறவர்கள் சாதிப்பார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை குறித்து என்ன? உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கிறீர்களா அல்லது தற்செயலான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? நீங்கள் யாராயிருக்கலாம், ஆசாரியனாக கூட இருக்கலாம், லேவியனாக கூட இருக்கலாம். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்கள் பயணத்தின் நோக்கம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? திட்டத்தோடு பயணம் செய்கிறீர்களா? ஏதோ வாழ்றோம், போற போக்கில் போட்டோம், தற்செயலான வாழ்க்கை. நிறைய பேர் 99% மக்கள் தற்செயலான வாழ்க்கை வாழ்கிறார்கள். திட்டமிடப்பட்ட வாழ்க்கை அல்ல, நோக்கமுள்ள வாழ்க்கை அல்ல. இது வந்தாலும் சரி, இல்லைன்னா இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இது வந்தா சரி, இல்லைன்னா அது நடக்கட்டும் என்று சொல்லி தற்செயலான வாழ்க்கைக்குள் போய்கொண்டிருக்கிறவர்கள் சாதிக்க முடியாது. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டான். இன்றைக்கும் ஏராள ஜனங்கள் கள்ளர் கையிலே, பிசாசின் கையிலே, பிசாசுடைய திட்டத்தை நிறைவேற்ற அகப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை காப்பாற்ற திட்டமிடப்பட்ட பயணத்தில் ஈடுபடுகிறவர்களால் முடியும். உங்க வாழ்க்கை திட்டமிடப்பட்டு இருக்கிறதா? நோக்கத்தோடு வாழ்கிறீர்களா? ஒரு மரம் வைக்கிறார்கள். இந்த மரம் இத்தனை வருடம் கழிச்சு இவ்வளவு லாபத்தை கொடுக்கும் என்று கணிக்கிறார்கள், லாபத்தை பெறுகிறார்கள். ஒரு மரம் கூட நோக்கத்தோடு வளர்கிறது. அன்பு சகோதரனை, சகோதரியே, உன் நோக்கம் என்ன? உன் திட்டம் என்ன? எதற்காய் இந்த பூமியில நீ வந்தாய்? உன்னை குறித்து பரலோகம் என்ன சித்தம் வைத்திருக்கிறது என்கிறதை நீ அறிவாயோ? ஏராளமாய் கள்ளர் கையில் அகப்பட்ட மனிதர்கள் திரள் திரளாய் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே. ஒவ்வொரு மனிதர்களையும் பிசாசு சித்திரவதைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். வெளியே பார்த்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை, வெளியே பார்த்தால் ஆடம்பரமான வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளும் ஊடுருவி பார்த்தால் நரகத்தை விட மோசமான வாழ்க்கை வாழ்கிற கள்ளர் கையில் அகப்பட்ட கோடி கோடி மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை விடுவிக்கிறதற்கு உங்கள் பயணம் நோக்கமுள்ள ஒரு பயணமாயிருக்க வேண்டும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.